ஹலோ மக்களே, அனைவருக்கும் குட் மார்னிங். வெல்கம் டு மை வாழ்க்கை பயணம் மற்றும் கபடி பயணம். இன்னைக்கு வந்து கரெக்டா 5 மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு. அப்புறம் என்ன, வழக்கம் போல பல்லு விளக்கிட்டு ப்ராக்டிஸ்க்கு ரெடியாக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி 6 லிட்டர் தண்ணியை குடிச்சிக்கலாம். நல்ல ஹேபிட்லாம் நம்மளாம் எடுத்துக்கணுங்க. நல்ல ஹேபிட்னா புக் படிக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஹேபிட் இருக்கு. அதில் வந்து நம்ம கன்ஃபார்மாக ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். ஸோ அதில் ஒன்று தான் டியூட்டி லிஸ்ட்டு. அது எப்பவுமே நான் போட்டுப்பேன். அப்புறம் ப்ராக்டிஸுக்கு கிளம்பியாச்சு. ப்ராக்டிஸ்க்கு போகும்போது மார்னிங் நடக்கிறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. 2 கிலோமீட்டர் பக்கம் ரன்னிங் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆன புஷ்அப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 10x3னா 10 புஷ்அப் வந்து 3 டைம் எடுத்தேன். அதே மாதிரி தான் எல்லா ஒர்க் அவுட்டும், லங்ஸு, ஸ்குவாடு எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சேன். பிளாங்க் 30 செகண்ட் 3 டைம் பண்ணுறதுக்கு ஐயோ ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கபடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வார்ம் டவுன் பண்ணிட்டேன். இனிமேல் கபடியில் ப்ராப்பராக வாரத்துக்கு 2 ஸ்கில் எடுத்து பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு காஃபி குடிச்சிட்டேன். தோசையும் பாசி பருப்பு குழம்பும் சாப்பிட்டு இன்னைக்கு வேலைக்கு நடைய கட்ட வேண்டியதுதான். ஆனால் டக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். முடிச்சு வந்த உடனே டயர்டாக இருந்துச்சு. ஆனால் வந்த உடனே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, சாய்பாபா கோயிலுக்கு. சாமியை கும்பிட்டு பாபாக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நீங்களும் சேஃப்டியாக இருங்க, பார்த்துருங்க, ஒழுக்கமாக இருங்க. டாடா பாபாய். பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.